நல்ல உள்ளங்கள் பார்த்து செய்யணுமையா. நான் வீடியோ ஓடுற மட்டும்தான். உதவி செய்யுங்க, படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, சாப்பாடுக்கு உதவி செய்யுங்க, உள்ளுறுப்புகளுக்கெல்லாம் உதவி செய்யுங்க ஐயா. ஏண்டா அவ்வளவு உளறியா? சாப்பாடு வாங்கிட்டு வரேன்பா. பைக்கில் நான் கூட்டிட்டு போறேன். ஹலோ மச்சான், இது எந்த ஊரண்டு தெரியுமே? நம்மட பிள்ளைகள் இருக்கா? 6 பிள்ளைகள் இல்லை மச்சான். இங்கே சொல்லுங்களா அந்த ஊரை? இது என்னென்னு சொன்னால் கல்முனையில் கோட்ஸ் ரோட்டில் சுனாமி வீட்டு திட்டம், குருந்தியாடி என்ற இடத்துல இருக்கிற சுனாமி வீடு திட்டம். இந்த வீட்டு திட்டம் தெரியுமா மச்சான்? குருந்தியாடி சுனாமி வீட்டு திட்டமா மச்சான்? என்னென்னு சொன்னால் இப்படி ஒரு குடும்பம் ஒன்று இருக்கு இந்த பிளாட்டில். அவங்களுக்கு எதுவுமே சொந்தம் இல்லை மச்சான். அவங்கள அந்த பிள்ளைகள் 3 இருக்கு. அவர் அப்பாவும் இருக்கு. அவருக்கு கிட்னி 2 போயிட்டு மச்சான். மகுரு பெருசாக இருக்கு. அவருக்கு இவங்களோட மூலமாக தான் நான் வந்தனால் இந்த உதவியை செய்யணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. எனக்கு இந்த இடம் தெரியாது. அவங்க மேலே அந்த பிளாட்டில் இருக்காங்க மச்சான். மேலுக்கு தெரியுதே, அந்த போய் பார்ப்போம். அந்த உதவி யாருன்னு தெரியுமே? பைஜே ரூபன். அவர் எங்கேயாம்? நம்ம நாட்டில் வெள்ளாவளியா, மட்டக்களப்பு மாவட்டம். மற்றது அவர் இருக்கிற வேலையிற நாடு சவுதி அரேபியாவாம். அவங்களோட உதவி மச்சான். இந்த உதவியை அவங்களோட வீட்டு கஷ்டத்தை பார்த்துட்டு கொடுத்துருவோம். அம்மா இல்லாத பிள்ளைகள் மச்சான், 3 பிள்ளைகள். சரியான இது ஒரு சாப்பாடு இல்லாத மாதிரி இருக்காங்க. அவங்கள நான் போய் பார்த்து தான் வந்தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். சரியா மச்சான்? போய் பார்ப்போம். மேலுக்கு வாங்கலாம். அந்த கஷ்டம் ஓகேன்னு சொன்னால் கொடுத்துருவோம். அந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மச்சான், நம்மளால் முடியலான்னு சொன்னாலும் செய்கிறவங்களுக்கும் நீங்கள் இந்த ஷேர் பண்ணுங்க மச்சான். சரியா? அதை செய்துன்னு சொன்னால் இந்த குடும்பத்துக்கு உதவிகள் கிடைக்கும். வாங்க மச்சான் பார்ப்போம். பைஜே ரூவன், நாங்கள் உங்களோட உதவியை கொடுத்துருவோம். சரியா மச்சான்? இவங்கான் இந்த 3 பிள்ளையும் அப்பாவும் தான் இருக்காங்க. அவங்களும் இல்லைன்னாட்டு உங்கள்கிட்ட கேட்போம். சரியா? என்னம்மா சும்மா இருக்கலம்மா? இங்கே சாப்பிடல? ஏன் சத்தமா பேசையா? சமைக்கலையே? சமைக்கக்கூடிய வசதி இல்லை. யாரும் சாப்பிடலேருந்து சாப்பாடுகள் கொண்டு வருவாங்க. இல்லை யாரும் நிவாரணம் தந்தால் தான் எங்களுக்கு கிடைக்கும். அது இருந்தால் போல தான் கிடைக்கும். கிடைச்சா சாப்பிட்றோம். இல்லாடி அப்படி தான் ஏதாவது யாராவது கொண்டாந்து தருவாங்க. இப்படி தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வரோம். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. இந்த பொம்பளை பிள்ளைகளோட வீடும் இல்லை, வசதியும் இல்லாமல் இது ஒரு வாடகை ஒரு பஜனை நடத்துகிற அண்டி இறங்கி எங்களுக்கு தந்திரிக்காவும். அவர் சாயிபாபா பக்தர் இறங்கி தந்திரிக்காவும். அதால் இந்த வீட்டில் இருக்கும். அதுக்கு 5000 ரூபா வாடகை. கரண்ட்டு பில்லு, தண்ணி பில்லு எல்லாம் கட்டுறதுக்கு எங்களோட வசதி இல்லை. பார்க்கள்கிட்ட கையேந்தி அந்த பிள்ளைகளை நான் வளர்த்து கொண்டு வருகிறேன். அந்த பிள்ளைகளுக்கு ஒழுங்கான ஷூ இல்லை. நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒழுங்கான ஷூ இல்லை, உடுப்பு இல்லை, உள்ளுடுப்பு இல்லை. இப்படி பல பிரச்சனை ஐயா. நாங்கள் ஆட்டு சொல்லுறியா ஒரே கண்ணீர் இது நாங்கள் குளறி ஆண்ட பார்க்க போகுது. சொந்தமாக வீடு ஒன்று கூட இல்லைங்கிட்ட இல்லை. அதே மாதிரி இந்த பிள்ளைகள் ஒரு டியூஷன் கிளாஸ் இது வரைக்கும் போனதில்லை. இந்த பிள்ளை ஸ்காலர்ஷிப் படிக்கிறேன். இந்த முறை ஸ்காலர்ஷிப்பில் என்ன டியூஷன் கிளாஸுக்கு போகிறதுக்கு வசதி இல்லை எங்கள்கிட்ட. டியூஷன் கிளாஸ் அனுப்புறதுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா ஒரு கேட்காங்க. ஒரு அந்த அட்மிஷன் கேட்காங்க 1500 ரூபா. இந்த பிள்ளை ஆண்டு 9 படிக்கு. இந்த பிள்ளைக்கு டியூஷன் கிளாஸுக்கு காசு இல்லை. டியூஷன் கிளாஸ் இவன் ஆண்டு 3 படிக்கா. எங்களுக்கு சாப்பிட கஷ்டம். அப்படி இந்த பிள்ளைகளை டியூஷன் அனுப்புகிறேன். 6வது தனவான்கள் வெளியே 6வது கருணை உள்ள ஆக்கள் எங்களுக்கு உதவி செய்தால் தான் மாதம் இந்த பிள்ளைகளை படிப்பிச்சு இந்த பிள்ளைகள் வளர பண்ணி செய்யலாம். ஏன்டா நான் இன்றைக்கு இருப்பேன் நாளைக்கு இருப்பேன் எனக்கு தெரியாது. எனக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர். 2 கிட்னியும் ஃபெயிலியர். நான் மோட்டர் வச்சிருக்கி. நான் வச்சு பாருங்க, தொட்டு பாருங்க. இந்த மோட்டர் வச்சிருக்கி. கரண்ட் அடிக்கிறோம். அப்படிதான் மோட்டர் வச்சிருக்கு. 24 மணி நேரம் வேலையும் மோட்டர் வச்சு இந்த மோட்டர் வச்சு மோட்டர் தான் இந்த ரத்தத்தை இழுத்து சுற்றி அரிக்கிறதுக்கு கொடுக்குறேன். கிழமைக்கு 2 தரம் சுற்றி அரிக்கணும். பாத்ரூம் போகிறல பகுத்தில் ஒரு கிழமைக்கு 5 லிட்டர் தண்ணி எடுப்பாங்க உடம்புல இருந்து. இதோட என்ன இப்படித்தானே எல்லாம் வெங்கி வெளியில் வந்தது ஒக்கணி எல்லாம். இப்போ மத்தாக்களை போல சத்திர சிகிச்சை செய்கிறது என்கிட்ட வசதி இல்லை. 75-80 லட்சம் கேட்காங்க. என்கிட்ட வசதி இல்லையே. சாப்பிட கஷ்டம், பிள்ளையில வளர்க்க கஷ்டம். நான் எங்கே போகிறேன்? அதால் கிழமைக்கு 2 தரம் எனக்கு இப்போ டைலஸ் பண்ணுறாங்க. ரத்தம் 2 தரம் சுற்றி அரிக்காங்க. 2 தரம் ஒரு தரத்துக்கு 500 லிட்டர் இந்த தண்ணி எடுக்காங்க. அதே மாதிரி அடுத்த டைலஸுக்கும் 5 லிட்டர் தண்ணி எடுப்பாங்க.
இப்படித்தானே பார்க்க போகுது. 3 நாளைக்கு டைலிஸ் பண்ணால் ரத்தம் சுற்றி வச்சா 3 நாளைக்கு நல்லா அடிப்பேன். 4ஆவது நாள் மூச்சடைக்க தூங்கிடும். மூச்சடைக்க தூங்கினா அப்புறம் உயிர் போகிற கட்டம் தான். நாங்கள் டக்குன்னு ஓடி போய் அடுத்த 4ஆவது நாள் போய் டைலிஸ் பண்ணினா திருப்பி ஒரு 3 நாளைக்கு என் பிள்ளைகளோட நல்லா அடிப்பேன். இப்படித்தானே வாழை. சொந்தமாக ஒரு எனக்கு என்ன பண்ணு சொன்னால் இந்த உண்மையாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு செய்கிறதுக்கு நானுமே திணியிடமெல்லாம் ஓடி ஓடி பார்த்தோம். ஒரு மனுஷனும் இல்லை, பாதிக்கப்பட்டவங்களுக்கு செய்கிறாங்களும் இல்லை. என் பிள்ளைகள நிலைமையெல்லாம் போய் சொல்லிக்கணும், எல்லாத்தையும் எழுதி போட்டிக்கன்னு ஒன்றும் கிடைக்க மாதிரி இல்லை. அதால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது இந்த நான் இறந்து போனாலும் இந்த பிள்ளைகளுக்கு குந்தி திரிக்க ஒரு இல்லறம் வீடு இல்லை. ஒரே நாளைக்கு இந்த வீட்டை விட்டு விளம்பட்டு சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்னு கூட எனக்கு தெரியாது. சொந்தம் பந்தம் கூட ஒரு காலம் பார்த்துச்சு. இப்போ இருக்கிற விலைவாசிக்கு சொந்தம் பந்தம் அவங்களோட பிள்ளையில பார்க்குறதுக்கு அவங்களோட குடும்பத்தை பார்க்குறதுக்கே எல்லாமே இருக்கு. அப்போ அவங்க அப்படி இருக்கக்குள்ள நான் எப்படி வாழ்கிறேன்? எந்த நிலைமை என்ன? எனக்கு யாரையும் ஒரே டெய்லி இந்த பாபாவை கும்பிடுது குளறி தான் இருக்கிறேன். எந்த கண்ணால் கண்ணீர் தான் பெருது. எந்த அழகான பிள்ளையில கடவுள் தந்திருக்காங்க. தந்து போட்டு எனக்கு இந்த வருத்தத்தை தந்து தான். இப்படி பல பிரச்சனைகள் அதுகளுக்கு பராமரிக்கிறதுல வீட்டில் சமைக்க உள்ள எந்த புள்ள நான் கொஞ்ச நாள் சமைச்சு வந்து இப்போ எனக்கு காலும் பகிரும் மிக தோணுது. எந்த பிள்ளைக்கு சின்ன சமைக்கிறதுக்கு இப்போ தெரியும் ஏதாவது ஒரு ஒன்று பழகி சமைக்கிறதுக்கு அது ஒழுங்கான சாமான் இல்லை. ஒரு நாளைக்கு நாங்கள் 4 பேர் சாப்பிட்றோன்னு சொன்னாலும் கடைசி ஒரு 1500 ரூபா காசு வரும். மரக்கறி வெங்காயம் குச்சி அதில் வாங்கினா அரிசி வாங்கினோன்னா காசு ஒரு 1500 ரூபா சாதாரணமாக இருக்கும். அப்படி வசதியும் இல்லை. பிள்ளைகளுக்கு காலை சாப்பாடு 3 பிள்ளைகளுக்கும் காலை சாப்பாடு. இங்கே வந்து இடியப்பம் விற்காங்க 70 ரூபா ஒரு பார்சல். 3 பிள்ளைகளுக்கு வாங்குறேன்டானா அதுக்கு ஒரு 200 ரூபா காசு. எனக்கு இல்லாட்டியும் 3 பிள்ளைகளுக்கு வாங்குறது ஒரு 200 ரூபா காசு. மாதம் அதுக்கு ஒரு 6000 ரூபா காசு வரும். கரண்ட் பில்லு தண்ணி பில்லுக்கு ஒரு 6000 ரூபா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வருது காசு? இல்லையா அப்படி தான் போகிற வழியில் அங்கே கையேந்தினா இப்படி வருத கையேந்தி தான் மாறும். ஆக்கள் என்ன வருத்தமாண்டு கேட்டு ஏதாவது கையேந்தி. சில ஆக்கள் பாலப்பழத்தை கண்டா வாங்கி தருவாங்க. சில ஆக்கள் ஏதாவது ஒரு 100-200 அந்த காசு காணாது, உடலில் காணாது. இந்த பிள்ளையில பாருங்க எல்லாம் குமரி. நீங்கள் இன்றைக்கு ஸ்கூலுக்கு போகலையே? இல்லை, இன்றைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு இந்த ஷூ இல்லை, ஷூ வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. நீ வெள்ளை உடுப்பு தைக்கிறது ஒரு எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? பாட்டிமா படிச்சாவிலையோ? இவங்க 2 பெஸ்டியில் படித்தாங்க. அப்போ 3 இயர் ஸ்கூல் போகல? இல்லை ஐயா, இப்படி தான் இருக்கு. அவங்களுக்கு ஷூ வாங்கி வர சொல்லி மாஸ்டர் 2 அடிச்சிருக்கான். அவன் 2 நிலைமையை சொன்னால் அவனுக்கு விளங்குது இல்லை. ஒரே காசை கொண்டாண்டா நாம் இல்லை நனங்கால காசு கொண்டாரு. அந்த பூஜை காசு கொண்டா, இந்த பூஜை காசு கொண்டா, வள்ளி இது கட்டணம் கட்ட காசு கொண்டு ஆடிச்சா என்கிட்ட வசதி இல்லை. பிள்ளைகள் போகிறதுக்கு ஒழுங்கான ஷூ இல்லை. இவங்க 2 இருக்கும் ஒழுங்கான ஷூ இல்லை. அது இல்லை. ஒழுங்கான உள்ளுடுப்புகள் இல்லை. இப்போ உங்களோட அம்மாங்க ஐயா 3 வயசுல விட்டுட்டு போயிட்டாவோ. விட்டுட்டு போயிட்டாவ? 3 வயசுலையே? உங்களுக்கு 3 வயசுல? தங்கச்சிக்கு 3 வயது, எனக்கு 5 வயசு. இப்போ விட்டுட்டு போய் எத்தனை வயசு? விட்டுட்டு போய் இப்போ ஒரு 5 வருஷமா போயிடுது. இப்போ பிள்ளைக்கு 3 வயசு விட்டுட்டு போய் இப்போ இந்த பிள்ளைக்கு இப்போ 8 வயசு. இப்போ 8 வயசு. உங்களோட வயசு 3 வயசுலேயே விட்டு போட்டு போனேன். 3 வயசு ஊசி போட கூட வரல. இப்போ இந்த பிள்ளைக்கு அப்போ இந்த பிள்ளைகளுக்கு இப்போ 14 வயசு என்ன பார்க்குறான். 5 வயசு அந்த பிள்ளைக்கு 9 வயசு. 9 வயசு. இந்த பிள்ளைக்கு இப்போ 10 வயசு 5 வயசு. விட்டுட்டு போயிட்டாங்கடா. இப்போ எங்கே போயிட்டாங்க? அவள் இப்படி தான் பேஜியல் இங்கே பழகுறண்டு சொல்லி போட்டு 6 ஒருவனோட செல்பாயிட்டு எங்களை பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு போய்த்தான். இந்த 3 பிள்ளைகளும் ஒரு இங்கே ஒரு கல்யாணம் முடிச்சவனோட குருநாளையில் இங்கே வாழ்றானா. குருநாள அவளை பிடிச்ச இங்கே வித்து 7 லட்சம் ரூபா காசு எடுத்துதான். அவன் கேள்வி எங்களுக்கு தெரியாது. இப்படி பல பேர் எங்களை செய்த துரோகத்துக்கு தான் இறைவன் கொடுத்த தண்டனை. அப்படி அவள் விட்டுது. அதுக்கு பிறகு நான் யோஜி ஐயா எனக்கு 2 கிட்னியும் பெயிலியராக போச்சு. யோஜி நம்ம ஒன்று குடிக்கிற தண்ணி அடித்ததில்லை, தண்ணியில் சாராயத்தில் பேரியா ஒரு சிகரெட் பற்றினது இல்லை. அப்படி இருந்த நமக்கு இந்த கதியாண்டு யோஜி ப்ரெஷர் கூடி ஒன்று படுது. அப்போ அடுத்தது படுதா போச்சு. இது இப்போ கிட்டத்தட்ட 4 வருஷமா செய்கிறேன். 4 வருஷமா? அது வரைக்கும் நீங்கள் வேலைக்கு போகல? அது வரைக்கும் இதுக்கு பிறகு நடக்கே கஷ்டம். ஒரு அடி இப்படித்தான் ஐயா. எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். இப்போ நேற்று ஒரு சாப்பிட்டாலே சாப்பாடு வந்துச்சு, முந்த நாள் ஒரு சாப்பிட்டாலே சாப்பாடு வந்துச்சு. இப்படி பல பிரச்சனை எல்லாம் இருக்கு. அப்படியே வராட்டி பிள்ளைகள் இப்படியே இருக்கலாமா? கஷ்டம். சில 7ஆவது கட்டத்தில் நான் உள்ளிம்பி நடந்து போய் ஒழுங்கா சாப்பிட்றீல? ஒழுங்காக சாப்பாடு நீங்க ஒழுங்கா சாப்பிட்றீல? சாப்பாடு இல்ல. 3 நேரம் ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுவீல இல்லையே?
இப்ப இப்படி இந்த 3 பொம்பளை பிள்ளைகளை இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் எதிர்பார்க்கலாமா? அதுக்கு தான் நாங்கள் கேட்குற தனமானவர்கள் யாரும் கருணை உள்ளாக்கள் இருந்தால் அவங்களோட பிள்ளைகளுக்கு புண்ணியம் கிடைக்கும். எங்களுக்கு செய்கிற உதவிக்கு செய்தால் அவங்க நல்லா இருப்பாங்க. என்ற பிள்ளைகளும் கொஞ்சம் பலரும் படிக்கும் பண்ணி ஏதாவது உதவி செய்கிற கோடி 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 புண்ணியம் கிடைக்கும் அவங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம். வேண்ட உதவிகளை செய்கிறதுக்கு தானையா பல இடங்கள்ல எல்லாம் போகணும். ஆனால் எல்லாரும் செய்கிற மாதிரி இல்லை. எங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அநாத மடத்துக்கெல்லாம் நம்ம இலங்கையில் இருக்கிறார்கள் காசு கொடுக்காங்களாம். இலங்கையில் உண்மையாக பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தை பார்க்க தெரியும். இப்படி நீங்க 3 பிள்ளைகளையும் வச்சு உங்களுக்கும் தொழில் இல்லை, உங்களுக்கு பெரிய வருத்தம். உங்களால இப்ப நடந்துக்கலாம் நிக்கிறதுக்கே கடந்த அவதிப்படுறீங்க. வெளியில வந்து இப்படி இருக்கும் போது 3 பிள்ளைகள இப்படி வருகாத பார்த்த இப்படி இருக்கீங்க. அதுல ஒரு நேரத்துக்கு சாப்பிடறதுக்கே கஷ்டமா இருக்குன்னு சொல்லக்குள்ள நீங்க எப்படி இதை பார்த்துருக்கீங்க? என்னால பாக்குறேன்னா என்னால கண்ணீர் விட்டு 7 கட்டத்தில் நான் ஒலிம்பி போய் அங்கே கையேந்தி வாழ்ற 3 தரம் கொண்டு ரோட்டில் விழுந்து நகம் படிச்சு இந்த நகன் 2 ஓடிச்சு மூவல் நாடி விட்டு ரத்தம் போயிருக்கு. இப்போ உங்களால அப்ப அந்த 3 பிள்ளைகள் இப்படியே ஜீவிய காலம் உங்களோட இருந்தா இப்ப என்னண்டு அது பிழைக்கிறது? இப்ப அது படிப்பும் வேணுமே. அதுக்குத்தான ஐயா நாங்கள் கேட்கோம். 2 இருந்தா ஒவ்வொரு ஊரில் ஒரு ஆக்களில் வந்து ஒரு குடும்பத்தை எடுத்து பாரஞ்செய்கிற மாதிரி எங்களும் ஒரு குடும்பம் 6 எடுத்து எங்களுக்கு வேண்ட உதவியில் செய்த என்ற பிள்ளைகளும் படிக்கும். நானும் என்ற பிள்ளைகளுக்கு வேண்டல உயிரோடு இருக்க மாட்டேன். நான் இப்போ எங்களுக்கு ஒரு வீடு ஒரு வாசல் உங்களுக்கு சொல்லல நேரம் மாதிரி இப்போ பிள்ளைகள இப்போ நீங்களும் இல்லை ஒரு வேலை நடந்துன்னு சொன்னா அந்த பிள்ளைகள யார் பொறுப்படுக்கிற? அதுக்கிடையில ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லைவா? இப்போ உங்களுக்கும் டிஎஸ் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி காய்ச்சி பிள்ளைகளை எங்கேயாவது ஏற்பாடு பண்ணணும் ஐயா. இப்போ உங்களுக்கு அம்மா இருந்தா உங்களோட வைஃப் இருந்தாலும் பரவாயில்ல இப்படி வச்சு தெரிவிக்கிறதுக்கு. தனிமையில நீங்க உங்களுக்கு என்னன்னு சொல்லலாம் என்ன டைம் அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைகள் 3 வயசுல இருந்து என்னோட இருந்தபடியா இப்போ டிஎஸ்எஃபியில் வந்து அங்கே விடுங்க இங்கே விடுங்கன்னு சொன்னால் அவங்க அம்மாவில் ஒன்றும் இல்லை என்ன விட்டுட்டு போயிடலாம். நீ இருக்க மாட்டோமா அது உன்னோட இருக்கும் ஒரு இல்லாத அது சரி எனக்கு விளங்கு. இது இப்படியான ஒரு வருத்தம் ஒன்று இருக்கக்குள்ள சொல்லலாம். அது நீங்க உங்களுக்கு நடந்தது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. 3 பிள்ளைகளா இருவாக்குறது. அதுக்கு தான் ஐயா வேண்டாருமே எங்களுக்கு உதவி செய்து எங்களை வழி எடுத்து இந்த பிள்ளையில இந்த வெளியில எல்லாம் கேட்டுட்டு வந்தாங்க ஐயா. சின்ன பிள்ளைகள தரட்டாண்டி சொல்லி பிள்ளைய கொலற 7 ஆண்டு சொல்லிச்சு அப்பண்ட பாசத்துல இருக்குங்க பிள்ளைகள். 6 நல்ல உள்ளங்கள் இருந்தா நல்ல நிலைமையில இருந்தா இந்த பிள்ளைகளுக்கு நல்ல நிலைமை இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம். இந்த பிள்ளையில நல்ல ஒரு நாடு ஏதாவது எடுத்து ஏதாவது பார்க்கலாம். அப்படி ஒரு நல்ல உள்ளங்கள் கிடைக்கணும் ஐயா. அதுக்கு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டி கொண்டிருக்கேன். என்னையா அப்படி அப்பாவும் கஷ்டம் உங்களோட படிப்பும் கஷ்டமா இருக்குண்ணே. படிப்பு கஷ்டமா தானே இருக்கு உங்களுக்கு. என்னம்மா படிப்பு எப்படி போகுது? கொஞ்சம் கஷ்டம்தான். ஷூ யூனிஃபார்ம் அதுகள் தகுந்த பிரச்சனை இருக்கு. கிளாஸுகளுக்கு போகணும். அதுக்கு 9ஆம் ஆண்டு படிக்கேன். கிளாஸுக்கு போகணும். கிளாஸுக்கு போனால் நீ ஒரு 1 ஹவருக்கு 100 ரூபா கேட்காங்க. அது கஷ்டம். ஸ்கூலில் யூனிஃபார்ம் தைக்கணும். எங்களோட ஸ்கூலில் 2 யூனிஃபார்ம் பினோஃபார்ம் வந்து 2 இருக்கு. 2ம் தைக்கணும். அவங்கள இது ஷூ ஒழுங்கான ஷூ இல்லை. அதுவும் பிரச்சனை. எப்படி ஒரு உங்களோட அப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்க கூட நீங்க 3 பேரை எப்படி இருந்து வாழப்புறம் எனக்குண்டா பெரிய கவலையா இருக்கு. உள்ளங்கள் இருக்காங்கம்னா பிரச்சனை பயப்படக்கூடாது. ஏன்டா அப்பாட நிலைமை அப்படி ஒரு மோசம். இப்ப நீங்க 2 தங்கச்சி இருக்கு 3 பொம்பளை பிள்ளைய நீங்க எதுவும் என்ன பண்ணா 6 பொறுப்படுக்கிற நல்ல உள்ளங்கள் இருக்கு. நீங்க பேசி கேளுங்க இந்த பாருங்க நல்ல உள்ளங்க கட்டாயம் பார்ப்பாங்க. உங்களோட படிப்புக்கு பாக்குற உறவுகள் இருக்கு. நம்ம வீடியோ போட்டா பார்த்து செய்வாங்க. நீங்க உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்க. உங்களோட அப்பாட கஷ்டமும் பாங்க. உங்களோட அம்மாவும் இல்லை 5 வருஷமா விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ உங்களோட படிப்பு நீங்க பாக்குறது எவ்வளவு அழகான பிள்ளைகளா இருக்கு. இப்படி இதெல்லாம் இந்த உள்ளங்கள் பார்த்தாங்கண்டா ஆளாலாம் அந்த பிள்ளைய தாங்க இந்த பிள்ளைய தாங்கன்னு கேட்பாங்க. நீங்க எங்க அப்பா விட்டுட்டும் போக மாட்டேன்றது.